அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஎன்டிஐபிஆர் அதில் வந்து தினம் ஒரு கேள்வியில் கொஸ்டின் நம்பர் 221 230 வரைக்கும் சரிங்களா, அதாவது பருவம் 3ல் 21 30 வரைக்கும் என்னென்ன கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க, அதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் அந்த வீடியோவில் சரிங்களா. ஸோ ஆல்ரெடி 220 வரைக்கும் கேட்ட அந்த கொஸ்டினோட ஆன்சர்லாம் வந்து நம்ம பார்த்துருக்கோம். அதனுடைய வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், அதையும் பாருங்கள் சரிங்களா. ரைட், ஓகே. பாருங்க, கொஸ்டின் நம்பர் 221 பாருங்க. மக்களை தேடி மருத்துவ திட்டத்தின் கீழ் இதுவரை முதன்முறையாக மருத்துவ சேவைகளை பெற்ற பயனாளிகளின் மொத்த எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிற திட்டத்தை பொறுத்த வரைக்கும் எப்போ தொடங்கியிருப்பாங்க அப்படின்னா 2021 கொடுத்துருக்காங்க பாருங்க சரிங்களா. 2021 ஆகஸ்ட் மாதம் தொடங்கியிருப்பாங்க சரிங்களா. ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி சரிங்களா. 5/8/2021 நம்ம தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து தொடங்கியிருப்பாரு. எங்க தொடங்கினாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் சரிங்களா. கிருஷ்ணகிரி மாவட்டத்துல சாமணப்பள்ளி அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் வந்து தொடங்கியிருப்பாங்க சரிங்களா. அதையும் ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா. கிருஷ்ணகிரி மாவட்டத்துல சாமணப்பள்ளி அப்படிங்கிற இடத்துல தான் வந்து தொடங்கியிருப்பாங்க. இந்த மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிற அந்த திட்டம் 2021 ஆகஸ்ட் 5ஆம் தேதி சரிங்களா. இந்த திட்டம் தொடங்கப்பட்டதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா, அதாவது மக்களுடைய வீடுகளுக்கே சென்று அவங்களுடைய இருப்பிடத்திற்கே சென்று மருத்துவம் பார்க்கறதா பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தினுடைய பிரதான நோக்கமா இருக்கு சரிங்களா. என்னென்ன மாதிரியான நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னென்ன மாதிரியான நோய்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, நீரிழிவு, ரத்த அழுத்தம், இயன்முறை சிகிச்சை, இந்த மாதிரியான நோய்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தின் மூலமாக அவங்களுடைய இருப்பிடத்துக்கே சென்று மருத்துவர்கள் சென்று என்ன பண்றாங்கன்னா சிகிச்சை வந்து கொடுக்குறாங்க சரிங்களா. இந்த திட்டம் தொடங்கப்பட்டு 50 லட்சமாவது பயனாளிக்கு சித்தாலப்பாக்கத்தில் மருந்து பெட்டகம் வழங்கப்பட்டது. அதே மாதிரி 1 கோடியாவது பயனாளிக்கு பார்த்தீங்கன்னா திருச்சியில வந்து ஒரு மருந்து பெட்டகம் வந்து கொடுத்துருக்காங்க. 2 கோடியாவது பயனாளிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் மருந்து பெட்டகத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வழங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லை, நம்மளுக்கு தேவை பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தின் மூலமாக எத்தனை பேர் பயனடைஞ்சாங்க அப்படிங்கிறத கூட தேவையில்லை. ஸோ இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொடங்கப்பட்டது 2021 ஆகஸ்ட் 5, ரொம்ப முக்கியம். எங்க தொடங்கினா கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமணப்பள்ளி. திட்டம் தொடங்கப்பட்டதுக்கான நோக்கம் பார்த்தீங்கன்னா நீரிழிவு, ரத்த அழுத்தம், இயன்முறை சிகிச்சை, இந்த மாதிரியான நோய்களுக்கு பார்த்தீங்கன்னா நோய்களில் இருக்கக்கூடிய அந்த நோயாளிகளுக்கு அவர்களுடைய இருப்பிடத்திற்கே சென்று என்ன பண்றது சிகிச்சை கொடுக்குறதா பார்த்தீங்கன்னா திட்டத்தினுடைய பிரதான நோக்கம் சரிங்களா. அது ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா, அதாவது அதாவது இந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெற்ற பயனாளிகளுடைய எண்ணிக்கை எவ்வளவுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் சரிங்களா. 2,57,67,578 பேர் அப்படிங்கிறதா வந்து இதனுடைய சரியான ஆன்சர் சரிங்களா. கொடுத்துருக்காங்க பாருங்க, மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தில் 2.55 கோடி பேர் முதன்முறை மருத்துவ சேவைகளை பெற்று வருகின்றனர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா. ரைட், ஓகே. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான். அடுத்து பாருங்க 222வது கொஸ்டின். மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் கீழ் இதுவரை தொடர் சேவைகளை பெற்றுள்ள பயனாளிகளின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது பார்த்தீங்கன்னாக்கா முதன்முறையாக மருத்துவ சேவைகளை பெற்ற பயனாளிகளுடைய எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேட்டிருந்தாங்க. இப்போ மொத்தமா கேட்குறாங்க, தொடர்ந்து இந்த மக்களை தேடி மருத்துவ திட்டத்துக்கு தொடர்ந்து இது வரைக்கும் மொத்தம் எத்தனை பயனாளிகள் வந்து பயன்பெற்று இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பாருங்க, 4,78,89,041 பேர். ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 223 பாருங்க. தமிழ்நாடு அரசு அறிமுகப்படுத்தியுள்ள தேர்வு களம் செயலியின் பயன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி, போட்டித் தேர்வு வழிகாட்டுதல் சரிங்களா. இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க தெளிவா, தேர்வு களம் செயலி சரிங்களா மற்றும் திறன் 360 டிகிரி அப்படின்னு வந்து 2 இதுவை வந்து தொடங்கி இருப்பாங்க. அதாவது தேர்வு களம்ங்கிற ஆப்பு, திறன் 360 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு வெப் போர்ட்டல் அது ஆக்சுவலா சரிங்களா. இந்த தேர்வு களம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செயலி எதுக்காக தொடங்கியிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசின் கொடுத்துருக்காங்க பாருங்க, தமிழ்நாடு அரசின் அனைத்து தேர்வு முகமைகள் மூலம் அந்த செய்யப்படக்கூடிய அந்த பணியாளர் தேர்வுகள் தொடர்பான அந்த செயல்முறைகளை பார்த்தீங்கன்னா எளிமைப்படுத்துவதற்காக தொடங்கப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் தேவையில்லை, நம்மளுக்கு தேர்வு களம் அப்படிங்கிறது போட்டித் தேர்வு வழிகாட்டுதலுக்காக தொடங்கப்பட்ட ஒரு அப்ளிகேஷன் சரிங்க. அதை ஞாபகம் வச்சுக்கிறோம். அதே மாதிரி இந்த திறன் 360 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெப் போர்ட்டல் இது எதுக்காக தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னா, அதாவது அரசு இந்த அலுவலர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவர்கள் வந்து தங்களுடைய திறன்களை வந்து வளர்த்துக் கொள்வதற்காக தொடங்கப்பட்ட ஒரு வெப் போர்ட்டல், அதாவது ஒரு இணையதளம்னு வச்சுக்கோங்களேன், அதான் வலைவாசல் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த திறன் 360 அப்படிங்கிறது சரிங்களா, ரொம்ப முக்கியம். தேர்வு களம் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். போட்டித் தேர்வுக்கான வழிகாட்டுதல், இந்த திறன்
360 வலைவாசல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வெப் போர்ட்டல் அப்படிங்கிறது எதுக்குன்னா இந்த அரசு அலுவலர்களுடைய அவங்க இணைய வழியில் அவங்களுடைய திறன்களை வந்து வளர்த்துக் கொள்வதற்காக தொடங்கப்பட்டதான் பார்த்தீங்கன்னா இந்த திறன் 360 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா சார், ரைட். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 224. சரிங்களா, தினம் ஒரு கேள்வியில 224வது கொஸ்டின் பாருங்க. தமிழ்நாடு அரசால் 2024ஆம் ஆண்டிற்கான கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருது யாருக்கு வழங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, 2004வது ஆண்டுக்கான கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருது யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னா திருமதி MN ராஜம் அப்படிங்கிறவங்களுக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இந்த விருது வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா 2024ஆம் ஆண்டுக்கு ஒருத்தர் கொடுத்துருப்பாங்க, 2025ஆம் ஆண்டுக்கு இன்னொருத்தர் கொடுத்துருப்பாங்க. கொடுத்துருக்காங்க பாருங்க. தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை சார்பில் பழம்பெரும் நடிகை திருமதி MN ராஜம் அவர்களுக்கு 2024ஆம் ஆண்டிற்கான கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருதினையும், மூத்த திரைப்பட இயக்குனர் சரிங்களா திரு SP முத்துராமன் அவர்களுக்கு 2025ஆம் ஆண்டிற்கான கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருதினையும் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ 2024ஆம் ஆண்டுக்கான கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருது அப்படின்னு கேட்டாங்கன்னா MN ராஜம். இதுவே 2025ஆம் ஆண்டுக்கான கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருது யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா SP முத்துராமன் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா, மறந்துடக்கூடாது. நம்ம வந்து ரெண்டு பேரும் ஞாபகம் இருக்கும், MN ராஜம் அப்படிங்கிறதும் கொடுத்துருப்பாங்க, SP முத்துராமன் அப்படிங்கிறதும் கொடுத்துருப்பாங்க. அங்க போயிட்டு குழம்பிடக்கூடாது. சரிங்களா, MN ராஜம் அப்படின்னு சொன்னாக்கா 24, SP முத்துராமன் வந்து 25 அப்படிங்கிறது வரைக்கும் கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். அதெல்லாம் வந்து எக்ஸாம்ஸ்ல நம்மளுக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. தினம் ஒரு கேள்வியில 225வது கொஸ்டின். 2024-25ஆம் ஆண்டில் தேசிய மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு GDPக்கு தமிழ்நாடு எத்தனை சதவீதம் வந்து பங்களிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது இந்தியாவினுடைய மொத்த GDPல தமிழ்நாட்டினுடைய கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு அப்படிங்கிறதா வந்து கொஸ்டின்ஸ். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் C 9.4% அப்படிங்கிறதா வந்து இதுக்கான ஆன்சர். சரிங்களா, ஸோ இந்த கொஸ்டின் வந்து எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வே வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது எக்கனாமிக் சர்வே ஆஃப் தமிழ்நாடு 2025-26 அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா, தமிழ்நாடு பொருளாதார ஆய்வறிக்கை 2025-26 அந்த ஃபினான்ஷியல் இயருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து நிறைய டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. முடிஞ்ச எல்லாரும் இதை கொஞ்சம் நல்லா படிங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரிங்களா, ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து எடுத்திருக்காங்க. இங்கே பாருங்க, தமிழ்நாடு sustained high performance has significantly contributed to India's overall economic and developmental progress. Dispute accounting for only 4% of India's land area and 6% of its population. The state contributed 9.4% to national GDP in 2024-25. சரிங்களா, its gross state domestic product at current prices reached rupees 31.19 lakh crore in 2024-25. சரிங்களா, ஸோ ரொம்ப அதில் வந்து கிளியராக வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, என்னன்னா இந்தியாவினுடைய மொத்த அந்த நிலப்பரப்புல தமிழ்நாட்டினுடைய நிலப்பரப்பினுடைய பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 4% தான். இந்தியாவுடைய மொத்த மக்கள் தொகையில தமிழ்நாட்டினுடைய அந்த மக்கள் தொகையினுடைய சதவீதம் பார்த்தீங்கன்னா 6% தான். ஆனா இந்தியாவினுடைய மொத்த GDPல வந்து தமிழ்நாடு எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்குன்னா 9.4% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ரிப்போர்ட்ல வந்து ரொம்ப தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த தமிழ்நாட்டினுடைய இந்த ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் சொல்றோம்ல, அந்த கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட், அதாவது GSDPன்னு சொல்லக்கூடியது, இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு சொல்றாங்கன்னா 31.19 லட்சம் கோடி அப்படின்னு சொல்றாங்க தமிழ்நாட்டினுடைய அந்த GSDP அப்படிங்கிறது. சரிங்களா, அது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாம இங்க ஒன்னு பாருங்க, இந்த நம்மளுடைய எக்கனாமிக்கல் growth ரேட் எவ்வளவு சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா 11.2% அப்படிங்கறத வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா இந்த 11.2% அப்படிங்கிறது ஹையஸ்ட் அமாங் மேஜர் ஸ்டேட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, மற்ற மாநிலங்களோட கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம். இது எல்லாமே இதில் இருக்கக்கூடிய டேட்டா ஒவ்வொன்றும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. நீங்கள் முடிஞ்சால் இது வந்து நம்மளுடைய அந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் வெப்சைட்லேயே வந்து இருக்கும். சரிங்களா, அந்த PDF இருக்கும். அதில் எக்கனாமிக் சர்வே ஆஃப் இந்தியா, அதாவது எக்கனாமிக் சர்வே ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு அடிங்க, கூகுள் அடித்தாலே வந்துடும் உங்களுக்கு. ஃபுல்லாக படிச்சு பாருங்க. சரிங்களா, எக்ஸாமுக்கு ஒவ்வொரு பாயிண்ட்டும் அவ்வளோ முக்கியம். இதில் சரைட் போய் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தினம் ஒரு கேள்வியில் பாருங்க, 226வது கொஸ்டின். 2024-25ஆம் நிதியாண்டில் தமிழ்நாட்டின் தனிநபர் வருமானம் எவ்வளவு? இது தேசிய சராசரியை விட எத்தனை மடங்கு அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எந்த ஃபினான்ஷியல் இயர்க்குன்னா 2024-25ஆம் இந்த நிதியாண்டுல தமிழ்நாட்டினுடைய தனிநபர் வருமானம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இது இந்தியாவுடைய அந்த தேசிய சராசரியை கம்பேர் பண்ணும்போது எவ்வளவு மடங்கு வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் B தான். சரிங்களா,
தமிழ்நாட்டினுடைய தனிநபர் வருமானம் 2024-25 3.62 லட்சம் அப்படிங்கிறது தனிநபர் வருமானமாகவும், இது தேசிய சராசரி அந்த ஒப்பிடும் போது பார்த்தீங்கன்னா 1.77 மடங்கு வந்து அதிகம். இந்த தேசிய சராசரியை விட தமிழ்நாட்டினுடைய தனிநபர் வருமானத்தினுடைய மடங்கு பார்த்தீங்கன்னா 1.77 மடங்கு வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பாருங்க. சரிங்களா சார், ரைட். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 227 தினம் ஒரு கேள்வியில பாருங்க. உயர்கல்வி சேர்க்கை விகிதத்தில் தேசிய சராசரி 28.4% இருக்கும் நிலையில் தமிழ்நாடு எத்தனை சதவீதத்துடன் முதலிடம் வகிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா இந்த உயர்கல்வி சேர்க்கை விகிதத்துல தமிழ்நாடு வந்து முதலிடம் அப்படிங்கிறது இவங்களே கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. தேசிய சராசரியும் வந்து அவங்களே சொல்லிட்டாங்க. 28.4% உயர்கல்வி சேர்க்கை விகிதத்துல இந்தியாவினுடைய அந்த சராசரி விகிதம் எவ்வளவுன்னு சொல்லியிருக்காங்கன்னா தேசிய அளவுல பார்த்தீங்கன்னா 28.4. தமிழ்நாடு தான் முதலிடத்துல இருக்கு. ஆனா எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி தான். 47%. எக்ஸாக்டா சொல்லணும்னா 47.3% அப்படிங்கிறதா வந்து சரியான ஆன்சர். சரிங்களா, கொடுத்துருக்காங்க பாருங்க. தமிழ்நாட்டின் உயர்கல்வி சேர்க்கை தேசிய சராசரியை விட ஏறத்தாழ 2 மடங்கு அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா தேசிய சராசரி 28 தான், தமிழ்நாடு 47 இருக்குது. சரிங்களா, கிட்டத்தட்ட ஒரு 2 மடங்கு அதிகமா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்திய அளவில் உயர்கல்வி சேர்க்கை விகிதம் 28% உள்ள நிலையில் தமிழ்நாட்டில் அது 47.3% உள்ளது. நாட்டில் உள்ள 36 மாநிலங்களில் உயர்கல்வி சேர்க்கையிலும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முதலிடம் வகிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ இந்த 36 மாநிலங்கள் அப்படிங்கிறது 28 மாநிலங்கள் பிளஸ் வந்து 8 யூனியன் டெரிட்டரிஸ், இதை சேர்த்து தான் வந்து 36 மாநிலங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்துலேயும் தமிழ்நாடு தான் வந்து முதலிடம் இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, ஸோ எப்பவுமே தமிழ்நாடு இதில் முதலிடம் தான் இருக்கும். இதெல்லாம் கேட்டாங்கன்னா நம்ம ஈஸியாக போட்டுடலாம். சரி, ரைட். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தினம் ஒரு கேள்வியில் பாருங்க. 228வது கொஸ்டின். தமிழர்களின் புலம்பெயர்வு தொடர்பான தரவுகளை ஆவணப்படுத்தும் வகையில் தமிழ்நாடு அரசு தொடங்கியுள்ள இணையதளத்தின் பெயர் என்ன? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கான ஆன்சர். சரிங்களா, தமிழர் தடம் அப்படிங்கிற அந்த இணையதளம் யார் தொடங்கியிருப்பாங்க அப்படின்னாக்கா அது கொடுத்துருக்காங்க பாருங்க. மாண்புமிகு சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் SM நாசர் அப்படிங்கிறவர் தான் வந்து தொடங்கியிருப்பார் இந்த இணையதளத்தை. எந்த துறைன்னு பார்த்தீங்கன்னாக்கா அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறையின் கீழே இந்த இணையதளம் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. சரிங்களா, ஸோ நம்மளுக்கு தேவை இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் தெரிஞ்சாலே போதுமானது. சரிங்களா, அந்த புலம்பெயர்வு தொடர்பான தமிழர்களுடைய புலம்பெயர்வு தொடர்பான தரவுகளை ஆவணப்படுத்தக்கூடிய ஒரு இணையதளம் எது அப்படின்னாக்கா தமிழர் தடம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுட்டா போதுமானது. அடுத்து பாருங்க, தினம் ஒரு கேள்வியில 229வது கொஸ்டின். கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் வீடு ஒன்றுக்கு வழங்கப்படும் மானிய தொகை எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான். 3.5 லட்சம் அப்படிங்கிறதா பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சரு. ஆக்சுவலி இதை நம்ம வேற என்ன இதில் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, இந்த திட்டம் வந்து எப்போ தொடங்கியிருப்பாங்க, இந்த KKI அதாவது கலைஞர் கனவு இல்லம் அப்படிங்கிற திட்டம் 2024 தான் வந்து தொடங்கியிருப்பாங்க. சரிங்களா, ஸோ இந்த திட்டம் தொடங்கும் போது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு இலக்கு வந்து வச்சிருப்பாங்க. 2030க்குள்ள குடிசை இல்லா தமிழ்நாடா வந்து மாற்றணும். சரிங்களா, 2024 to 30 இந்த 6 ஆண்டுகளுக்குள்ள 8 லட்சம் கான்கிரீட் வீடுகளை வந்து கட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறதான் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தினுடைய மிக முக்கியமான ஒரு பிரதான நோக்கமாக வச்சு தொடங்கியிருப்பாங்க. சரிங்களா, அதன் அடிப்படையில் 2024-25 அந்த நிதியாண்டுல 1 லட்சம் வீடுகளை வந்து சாங்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒரு வீட்டுக்கு 3.5 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த மதிப்பீடு அப்படிங்கிறத வந்து நிர்ணயம் பண்ணியிருப்பாங்க. அதாவது மானியம் வந்து கொடுப்பாங்க ஒரு வீட்டுக்கு. சரிங்களா, ஸோ நம்மளுக்கு தேவை கலைஞர் கனவு இல்லம் தொடங்கப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 2024. அதனுடைய இலக்கு என்ன அப்படின்னா 6 ஆண்டுகள்ல, அதாவது 2030க்குள்ள பார்த்தீங்கன்னாக்கா 8 லட்சம் கான்கிரீட் வீடுகளை கட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறது, தமிழ்நாட்டை வந்து குடிசை இல்லாத ஒரு மாநிலமா மாற்றணும் அப்படிங்கிறதான் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தினுடைய பிரதான நோக்கம். இதுதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா, சரி, ரைட். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கடைசி கொஸ்டின் 230வது கொஸ்டின், கடைசி கொஸ்டின். இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கான உணவு திட்டத்தால் நாள்தோறும் பயன்பெறும் பயனாளிகளின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. சரிங்களா, 1.30 லட்சம் அப்படிங்கிறதான் பார்த்தீங்கன்னா இதுக்கான சரியான ஆன்சர். சரிங்களா, ஸோ இந்த திட்டத்தின் கீழே என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த தூய்மை பணியாளர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 3 வேளையும் பார்த்தீங்கன்னா உணவு வந்து கொடுக்குறாங்க. காலையிலையும் மதியமும் மாலையிலையும் பார்த்தீங்கன்னா 3 வேளையும் வந்து உணவு வந்து கொடுக்குறாங்க. எக்ஸாக்டா எத்தனை பயனாளிகள் வந்து பயன்படுறாங்க அப்படின்னா 1,29,684 பயனாளிகள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் இந்த திட்டத்தின் கீழே வந்து பயன்படுறாங்க. சரிங்களா, அதனால தான் இங்க வந்து அப்ராக்சிமேட்டா 1.30 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ இந்தியாவிலேயே முதல் முறையாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் இந்த திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுத்தியிருக்கிறாங்க. சரியா, அதாவது 3 வேளையும் உணவு வழங்குறாங்க. யாருக்குன்னா தூய்மை பணியாளர்களுக்கு. சரிங்களா, முன்னோடி மாநிலமாக தமிழ்நாடு இந்த திட்டத்தில் வந்து இருக்கு. சரிங்களா, சரி, ரைட். ஓகே, அவ்வளோதான். நம்ம இந்த வீடியோவில் வந்து
ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா 221 230 வரைக்கும் என்னென்ன கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க டிஎன்டிஐபிஆர்லேருந்து, அதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துருப்போம். அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தடுத்த கொஸ்டின்ஸை வந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம். சரிங்களா? இது வரைக்கும் 220 வரைக்கும் கேட்கப்பட்ட அந்த வினா, அதுக்கான ஆன்சரை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருப்போம் இல்லைங்களா? அதனுடைய லிங்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், வேணுன்றவங்க பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.